அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இலக்கணம் 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்திலிருந்து இயல் 6 இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம். முதல்ல இலக்கணம் என்றால் என்ன என்று மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இலக்கணம் என்பது ஒரு மொழியை தவறில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது இலக்கணம். இந்த இலக்கணம் தமிழ் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். இது நீங்கள் 6ஆம் வகுப்பிலே படிச்சிருப்பீங்க. தமிழ் இலக்கணம் 5 வகை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இந்த எழுத்து சொல் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முதல் ஏழுலேயும் 2ஆம் ஏழுலேயும் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளை இலக்கணங்களாக வகுத்தனர். ஒரு மொழியை எவ்வாறு நம்ம தவறில்லாமல் பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் வந்து வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றில்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான இலக்கண நெறிமுறைகளை வகுத்து பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் தமிழ் மக்கள் வாழ்ந்தனர். அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லக்கூடியது தான் பொருள் இலக்கணம். தமிழர்கள் தம் வாழ்வியலை அகம் என்றும் புறம் என்றும் பிரித்தார்கள். அகம் என்பது ஒத்த ஒழுக்கமுடைய தலைவன் தலைவியே கற்பு நிலையையும் அவங்களுடைய ஒழுக்க நெறியையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் எடுத்து சொல்வது அகப்பொருள். இப்போ நம்ம கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, இப்போ வீட்டுக்குள்ள தலைவன் என்பது அப்பான்னு வச்சுக்கலாம், தலைவி என்பது அம்மா என்று வைத்துக்கொள்ளலாம். சங்க இலக்கியங்களில் எப்படி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா, அவங்க யாருடைய பெயரையுமே அங்கே குறிப்பிடவில்லை இலக்கணங்களில். அதனால் தலைவன் தலைவி என்று இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி ஒழுக்கமாக இருந்தாங்க, ஒருவர் மீது ஒருவர் எவ்வளோ அன்பாக இருந்தார்கள், அந்த ஒழுக்கம் மாறாமல் கற்பு நிலை மாறாமல் அந்த அறம் சார்ந்து அந்த இல்லற வாழ்க்கைக்கு தேவையான இலக்கணத்தோடு எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள். இலக்கணத்துக்கென்று அக வாழ்க்கைக்கென்று சில இலக்கணங்களை வகுத்தார்கள். ஒரு ஆண் என்றாலும் பெண் என்றாலும் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பது அது அகப்பொருள் என்றும், புறப்பொருள் என்பது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா, வீட்டுக்கு வெளியே ஒரு மனிதன் வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சமுதாயத்தில் எல்லோரோடும் சேர்ந்து வாழ வேண்டும். அதற்கு எதெல்லாம் அவசியமாகிறது என்று பார்த்தால் கல்வி, வீரம், கொடை, அதே மாதிரி வந்துன்னா பேர், அது அவங்களுடைய சிறப்பு, இதெல்லாம் தேவை. அப்போ அதனுடைய பெருமைகளை பேசுவதாக இருந்தது தான் பொருள் இலக்கணம். அந்த புறப்பொருள் என்று புறம் என்றால் வெளியே என்று அர்த்தம். அகம் என்றால் உள்ளே என்றும் புறம் என்றால் வெளியே என்றும். கல்வி எப்படி கற்க வேண்டும், அதே மாதிரி யாராருக்கெல்லாம் கொடை கொடுக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் சிறப்பு பெற்று விளங்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அகம் புறம் என்று பிரித்தார்கள். நம்ம பாடத்திட்டத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற இலக்கணம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா, அகப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இலக்கணம் எத்தனை வகைப்படுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் வந்து 3ஆவதாக இருக்கக்கூடிய பொருள் இலக்கணத்தை சொல்லிட்டேன். பொருள் இலக்கணம் 2 வகைப்படுன்னு சொல்லிட்டேன். அந்த 2 வகையில் நம்ம பார்க்க போகிறது முதலாவதாக அகப்பொருள் இலக்கணம் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அகப்பொருள் இலக்கணத்தை வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, வகுப்பில் தமிழாசிரியரும் மாணவர்களும் உரையாடுகின்ற வகையில் உரையாடல் வடிவில் அந்த இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இலக்கணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டு கேட்டால், இது வாழ்வியல் இலக்கணம்னு சொல்லிட்டோம். அதனால் ரொம்ப இது இலக்கணம்னு சொன்னோடனே மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ண தேவையில்ல, உடனே இலக்கணம் அப்படின்னு சொன்னாவே அதுவும் தமிழ் இலக்கணம் சொன்னால் மாணவர்கள் எல்லாருமே ஒரு அலர்ஜி தான். இது அப்படிலாம் நம்ம நினைக்க தேவையில்ல. நம்ம வாழ்வியல் நெறிமுறையில் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த இலக்கணமே. ரொம்ப எளிமையான இலக்கணம். நம்ம அந்த மாணவர் ஆசிரியர் உரையாடல் வடிவில் இருக்கிறத நான் உங்களுக்கு புரிகின்ற வகையில் மிக எளிமையாக நான் இங்கே சொல்லி விளக்குறேன். நாம் இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். உங்களுக்கு 2 மதிப்பெண் வினால இலக்கணம் என்றால் என்னன்னு கேட்டால் 5 வகைப்படி நேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேபடி அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, அகத்திணைகள் இருக்குது, புறத்திணைகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக நம் பாடப்பகுதியில் பார்க்கலாம். வாருங்கள் பாடத்திற்கு உள்ளே செல்வோம்.